காவி போராளிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் காவி முத்துராஜ், வீர இந்து பேரமைப்பின் மாநில தலைவர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே சவுண்டப்புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கணபதிபாளையம் கிராமத்தில் நெடுஞ்சாலைத்துறைக்கு மிக அருகில் ஒரு அரசு புறம்போக்கு நிலத்தில் ஒரு சட்டவிரோத தர்கா ஒன்று செயல்பட்டு வருகிறது என்று அந்த ஊர் பொதுமக்களும் அந்த ஊரைச் சேர்ந்த இந்து அதிரடிப்படை நிறுவனர் ராஜகுரு அவர்கள் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடமும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடமும் அந்த ஊரைச் சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர்களிடமும் முறையாக அதை அகற்றுவதற்காக மனு செய்திருந்த போதும் தமிழக அரசு அந்த மனு மீது இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. கடந்த ஒரு 10 மாதங்களாக சமூக வலைதளங்களிலே அவரை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன், கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். அவர் இது அகற்றுவதற்காக அவர் ஏறாத அரசு அலுவலகங்களே இல்லை எனலாம். அந்த அளவிற்கு அவர் பார்த்தீங்கன்னா, ஊர் மக்களை திரட்டிக் கொண்டு வாரம் ஒரு முறை மனு செய்து கொண்டே இருக்கின்றார். ஆனால் இந்த அரசு பார்த்தீங்கன்னா, அத கிடப்பில போட்டுது. அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருக்கு. ஆனா இந்த திமுக அரசு இதே இது ஒரு இந்துக்களினுடைய ஒரு வழிபாட்டு தலமா இருந்திருந்தா, இந்த நேரம் அதை அகற்றி விட்டுட்டு, அதை நடத்தி கொண்டிருந்தவரை இந்நேரம் தூக்கி சிறைச்சாலையில தள்ளியிருக்கும். இந்த அரசு ஒரு தீர்க்கமான ஒரு கொள்கையோட தான் இயங்குகிறது. இங்க ஆட்சி நடக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இவங்க இந்துக்களுடைய கோயில்களை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இடிச்சு தள்ள வேண்டும் என்ற குறிக்கோளுடன் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். உதாரணமா இவங்க பார்த்தீங்கன்னா, நெடுஞ்சாலை விரிவாக்கம் என்ற பெயரில கோயில்களை இடித்து தள்ளுகிறார்கள். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இது அரசு புறம்போக்கு நிலத்தில இருக்கு. 100, 150 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோயில்களையும் இவங்க இடிச்சு தள்ளியிருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க, மாற்று மத வழிபாட்டு தலங்கள், ஒரு சர்ச் ஆகட்டும், அல்லது ஒரு தர்காவோ, மசூதி ஆகட்டும், சட்டவிரோதமாக இருந்தாலும் சரி, முறையாக அரசிடம் அனுமதி வாங்காமல் இருந்தாலும் சரி, அரசு புறம்போக்கு நிலத்தில இருந்தாலும் சரி, அரசு நிலத்தில இருந்தாலும் சரி, அவங்க கட்டிட்டாங்கன்னா, அதுக்கு பின்பு நீதிமன்றமே உத்தரவிட்டு அதை அகற்றச் சொன்னாலும், இந்த அரசும் அகற்றாது, மாற்று மதத்தை சார்ந்தவர்களும் அகற்ற விடமாட்டார்கள். ஒரு உதாரணத்துக்கு சமீபத்தில கோயம்பேடு, சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டவிரோத மசூதி ஒண்ணு கட்டப்பட்டிருப்பதாக அது கோர்ட்ல அதை அகற்றுவதற்காக நீதிமன்றம் அதை உடனடியாக அகற்றணும். அது அரசு நிலத்துக்கு சொந்தமானதுன்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பாணை வழங்கியது. ஆனால் இந்த அரசு அதை அகற்றவில்லை. அதை அகற்றுவதற்கு நம்ம புல்டோசர கொண்டுட்டு போனோம்னா, அந்த மாற்று மதத்தை சார்ந்த நபர்கள் எல்லாம் அதை கூட்டம் கூடி அதை புல்டோசரோ, ஜேசிபிய உள்ளே அனுமதிக்க விடாத அளவு நின்று விட்டார்கள். அவர்களிடம் ஓட்டு வாங்கி ஓட்டு பெறும் நபர்கள் அரசியல் கட்சி நடத்தக்கூடிய திருமாவளவன் போன்றவரெல்லாம் அவர்களுக்கு ஆதரவாக, பாதுகாப்பாக அங்கே நின்று கொண்டு அரசுகிட்ட சொல்றாங்க, அந்த மசூதிய இடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமை தான் இங்க இருக்கின்றது. இன்னைக்கு இந்த ஒரு ஒரு சட்டவிரோத தர்காவ தடை செய்யவில்லை என்றால், அது இயங்க துவங்கியது என்றால், அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா, ஊர்ல ஒரே இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர், அவருக்கு தெரிந்த நண்பர்கள் எல்லாம் அந்த ஊர்ல குடியமர்த்துவார். அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்து மக்களைச் சேர்ந்த கோயில்களில் நடக்கக்கூடிய விழாக்களுக்கெல்லாம் அவர் தலையிடுவாரு. ஏன்னா, கோயில்ல மணி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. சாமி ஊர்வலங்கள் இந்த தர்கா வழியா செல்லுவதற்கு நான் அனுமதி அளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா, இவர் ஒரு கூம்பு வடிவ குழாய கட்டிக்கிட்டு 5 நேரம் தொழுகை என்ற பெயர்ல ஊர் மக்களுக்கு பூரா இம்சைய குடுப்பாரு. அத இந்த அரசு கண்டுக்காது. ஆனா, அவர் கொண்டு போய் இந்த மாரி எனக்கு தொந்தரவு இருக்குன்னு சொல்லிட்டு காவல் நிலையங்கள்ல கம்ப்ளைண்ட் குடுத்தாருன்னா, உடனே இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். ஏன் இவனுங்க அந்த கோயில்ல பூஜை பண்றதையே தடை பண்ணக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு இந்த அரசு இருக்கு. உடனடியாக இந்த ராஜகுரு அவர்கள் ஊர் மக்களை திரட்டி ஒரு அறப்போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார். உடனடியாக அவரினுடைய மனு மீது இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அதே வேளையில சட்டவிரோத தர்கா செயல்பட தொடங்குவதற்கு முன்பே அதை தடுத்து நிறுத்திட வேண்டும் என்று ஊர் மக்களை எல்லாம் திரட்டி அறப்போராட்டம் நடத்துகின்றாரே இந்த ராஜகுரு அவர்கள். அவர்களை நம்ம வீர இந்து பேரமைப்பு சார்பாக வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குங்க. "கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதற்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம இப்போ கண்ணு இருக்கிறப்ப அந்த சூரிய பகவான நெனச்சு நம்ம வணங்க மாட்டோமா? கண்ணு தெரியாதப்ப சூரியன் எப்படி இருப்பாரு? ஐயோ! அவர நம்ம வணங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நெனப்போமா? அது மாதிரி இந்த சட்டவிரோத தர்கா செயல்படத் தொடங்குவதற்கு முன்பே இதை எப்படியாவது அகற்றிவிட வேண்டும். அந்த நிலத்தை அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று பாடுபடுகிறாரே, இவரின் செயல்கள் பாராட்டத்தக்கது தானே! அது செயல்பட